பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகாரியில் 2498வது ஹதீஸை சிலர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொல்லி இருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரமாக காட்டுகிறார்கள். புகாரில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை சுட்டிக்காட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொல்லி இருக்கிறாங்க, ஆனால் நம்மளும் பொய் சொல்லலாம் என்று சில பேர் ஆதாரம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமான விளக்கத்தை தரவும் என்று சகோதரர் அவர்கள் கேட்டிருக்கிறார். புகாரியிலே 2947வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஹதீஸை நீங்கள் பாருங்கள். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், வலம் யகுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுரீது கஸ்வத்தன் இல்லா வர்ரா பி கைரிஹா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எந்த ஒரு போருக்கு போனாலும் அந்த போரை வேறு தகவல்களை கொண்டு மறைப்பார்கள். அங்கே இடம்பெற்றிருக்கக்கூடிய வார்த்தை நல்ல உத்து கவனியுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த போரை நாடினாலும் இல்லா வர்ரா பி கைரிஹா. வர்ரா என்றால் பொய் சொல்லுவாங்கன்னு அர்த்தம் இல்ல. பொய்க்கு அரபியில வேர்டு இருக்குது, எக்திபு கதப, இந்த வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை அங்க இல்ல. என்ன இருக்குது? நபி அவர்கள் பொய் சொல்லுவாங்கன்னு இருக்கா? இல்லா வர்ரா, மறைப்பார்கள் பி கைரிஹா. ஒரு ஊருக்கு ஒரு இடத்துக்கு போர் செய்ய அவர்கள் நாடினால் அந்த பகுதியை வேறு தகவல்களை கொண்டு மறைப்பார்கள் என்றுதான் ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது என்ன செய்வாங்க? இப்ப உதாரணத்துக்கு அவங்க திருநெல்வேலி போகணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநெல்வேலிக்கு போருக்கு போறாங்கன்னு வைங்களேன். என்ன செய்வாங்க? நம்ம திருநெல்வேலிக்கு போறோங்கிறத ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. நபி அவர்கள் என்ன செய்வாங்கன்னா தஞ்சாவூரை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. தஞ்சாவூர் எங்க இருக்குது, எவ்வளவு தூரம் இருக்குது, அங்க எப்படி நம்ம போறது, இப்படி அதாவது நம்ம அங்கதான் போறோம் என்பதை சொல்ல மாட்டார்கள். சொன்னால் அது பொய்யாகிவிடும். ஆனால் நபி அவர்கள் மக்கள்கிட்ட இந்த மாதிரி சில விளக்கங்களை கேட்கும் போது பரவலா மக்கள் என்ன நினைப்பாங்க, சரி நபி அவர்கள் தஞ்சாவூருக்கு போறாங்க போல என்ற மாதிரியான கருத்து இஸ்லாத்தின் விரோதிகளிடத்துல பரவும். இந்த அடிப்படையில தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதுதான் இந்த ஹதீஸுடைய அர்த்தம். திருநெல்வேலிக்கு போகும்போது நான் தஞ்சாவூருக்கு போறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்க மாட்டாங்க. அப்படி சொன்னா அது பொய்யாயிரும். அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா ஹதீஸ்ல இல்ல. நபி அவர்கள் எப்படி இந்த வேலையை செய்வாங்க? காஃபிர்களை ஒத்துக்கொண்ட விஷயம், எல்லா காஃபிர்களையும் அழைச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மலைக்கு பின்னால் ஒரு குதிரைப்படை உங்களை தாக்க வருகிறது என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்னு கேட்டாங்களே, எல்லா காஃபிர்களும் என்ன சொன்னாங்க? மா ஜர்ரபுனா அலைக்க இல்லா சிதகா, உங்கள் விஷயத்துல உண்மையை தவிர நாங்கள் வேறு எதையும் காணவில்லை முஹம்மதே, நீங்கள் சொன்னால் உண்மைதான் என்று நாங்கள் நம்புவோம், குதிரைப்படையை நாங்கள் பார்க்காவிட்டாலும் உங்கள் சொல்லை நாங்கள் நம்பி விடுவோம் என்று காஃபிர்கள் நம்பினார்கள். அந்த அளவுக்கு நம்பிக்கை பெற்ற அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு போருக்கு போகும்போது பொய் சொல்லுவாங்களா? பொய் சொன்னாங்கன்னா அவங்க எப்படி சித்திகா இருக்க முடியும்? அவங்க எப்படி அமீனா இருக்க முடியும்? இந்த ஒரு விஷயத்தை கவனத்தில் வைக்காம இவர்கள் சொல்லக்கூடிய பொய்க்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பலிகேடாக ஆக்குவதை நம்ம பார்க்கிறோம். நபி அவர்கள் பொய் சொல்லல, மறைப்பார்கள். மறைக்கலாம், அது நம்முடைய உரிமை. ஒரு போருக்கு போறோம்னா கண்டிப்பா எல்லார்ட்டையும் அந்த ஊருக்கு போறோங்கிறத சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதுல தீங்குகள் இருக்கு. ஆனால் நபி அவர்கள் அந்த ஊருக்கு போவதை மறைப்பார்கள். அதை எப்படி மறைப்பாங்கன்னா வேறு தகவல்களை கொண்டு ஒரு பாவனை செய்யறது, வேற வேற ஊருக்கு போற மாதிரியாக அவங்களுடைய நடவடிக்கைகளை பேச்சுவார்த்தைகளை அமைக்கிறது. ஆனா உறுதிப்பட நம்ம இந்த ஊருக்கு தான் போறோம் என்று அவர்கள் பொய்யெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இது பாவனை, இது பொய்யில வராது. அதனால இந்த மாதிரியான கருத்தை சொல்லக்கூடிய சகோதரர்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பத்தி இப்படி பேசினா மத்தவங்க கேட்டா என்ன நினைப்பாங்க, இப்படிப்பட்ட ஒரு பெரும் பொய்யரா இருந்திருக்கிறாரே என்று நினைக்க தோணும். அல்லாஹ்வுடைய தூதரை நாம் தான் இழிவுபடுத்துகிறோம் இது போன்ற கருத்துக்களை சொல்லி என்று புரிந்து நிதானத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும்.